Hi, welcome back. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா NVM use node version number இந்த கமாண்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த எரர் வந்துச்சுன்னா இந்த எரர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ NVM யூஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்மக்கிட்ட NVMல மல்டிபிள் நோடு வெர்ஷன் இருக்கும். அதில் ஸ்பெசிஃபிக்கான ஒரு நோடு வெர்ஷனை நம்ம யூஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டுக்குன்னா NVM யூஸ் அந்த வெர்ஷன் நம்பர் கொடுத்தோம்னா அது செலக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்டை அந்த வெர்ஷனில் ரன் பண்ணலாம். ஆனால் அதை செலக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு எரர் வருது. இது ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேமில் எல்லாத்துக்கும் இந்த எரர் வராது. ஒரு சிலருக்கு வரும். என்ன காரணம்னா இந்த யூசர் நேமுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா இந்த எரர் வரும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ஆனால் அது எல்லாமே 100% சக்ஸஸ்ஃபுல்னு சொல்ல முடியாது. யூசர் நேம் மாற்றலாம். பட் யூசர் நேம் மாற்றினோம்னா இந்த இடத்துல என்ன ஆகும்னா ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்பர் டூல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா. இந்த ஃபோல்டர் தான் நம்ம எல்லா ஃபைல்ஸும் இருக்கும் மேக்ஸிமம். டெவலப்பர் ஸ்பேஸ் இல்லாமல் டூல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் மறுபடியும் கிரியேட் ஆகணும் யூசர் நேம் மாற்றணும்னா. ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது. அப்புறம் ரெஜ் எடிட்டில் எல்லாம் மாற்றணும். ஸோ அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ். இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் சிம்பிளாக ஒரு ஒர்க் அரவுண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த கமாண்ட் விண்டோவை அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ரன் பண்ணிவிட்டு யூசர்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே நேவிகேட் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டெவலப்பர் ஸ்பேஸ் டூல்ஸுங்கிறது தானே என்னோடய யூசர் நேம். நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபோல்டர்லாம் டெலீட் பண்ணாமல் டெவலப்பர் டூல்ஸ் ஸ்பேஸ் இல்லாமல் ஒரு சிம்பாலிக் லிங்க்னு சொல்லுவாங்க, சிம் லிங்க், அந்த லிங்க்கை க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த லிங்க் என்ன பண்ணுன்னா இந்த ஃபோல்டரை பாயிண்ட் அவுட் பண்ணிடும். ஸோ அப்போ நான் NVM யூஸ் கொடுக்கும்போது டெவலப்பர் டூல்ஸ்னே கொடுப்பேன். அப்போ அது அந்த சிம் லிங்க்கை கால் பண்ணோம். அந்த சிம் லிங்க் இந்த ஃபோல்டரை டைரெக்டாக பாயிண்ட் பண்ணிடும். ஸோ எனக்கு அந்த எரர் வேனிஷ் ஆகிடும். இதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது, mklink ஸ்பேஸ் d ஸ்பேஸ் ஸ்பேஸ் இல்லாமல் என்னோடய யூசர் நேம், அப்புறம் டபுள் கோட்ஸ்குள்ளே ஸ்பேஸோட ஒரு யூசர் நேம். இப்போ என்ன ஆகுது, இந்த சிம்பாலிக் லிங்க் கிரியேட் ஆகுது. அதாவது இதுதான் அந்த சிம்பாலிக் லிங்க்கு. இப்போ இந்த லிங்க்கை நான் கால் பண்ணால் டைரெக்டாக அது என்ன ஆகும், இந்த ஃபோல்டருக்கு பாயிண்ட் அவுட் பண்ணிடும். ஸோ இது ஒரு ஸ்டெப்பு. இன்னொரு ஸ்டெப் பண்ண வேண்டியது இருக்குது. முக்கியமாக இந்த NVM ஒரு ஃபோல்டரில் இன்ஸ்டால் ஆகிருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே போகணும். ஆப் டேட்டா ரோமிங் NVM. இதுக்குள்ளே செட்டிங்ஸ்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல்லையும் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஸ்பேஸ் டூல்ஸ்ன்னு இருக்கா. அந்த ஸ்பேஸ் நான் ரிமூவ் பண்ணி சேவ் பண்ணிடுவேன். ஸோ வேலை முடிச்சுது. இப்போ என்ன ஆகும், நான் NVM யூஸ்னு கொடுத்தேன்னா அது அந்த சிம் லிங்க்கை கால் பண்ணோம். அந்த சிம் லிங்க் இந்த ஃபைலை கால் பண்ணால் அந்த ஃபைல் டைரெக்டாக இதை பாயிண்ட் பண்ணிடும். ஸோ எனக்கு NVM ப்ராப்பராக யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், NVM space use 14.21.3. ஸோ செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த கமாண்ட் எந்த எரரும் இல்லாமல் ரன் ஆயிடுச்சு. இப்போ இந்த சிஸ்டம் 14.21.3 அப்படிங்கிறத தன்னோட நோடு வெர்ஷனாக செலக்ட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணக்கூடிய நோட் ப்ராஜெக்ட் இந்த வெர்ஷனில் ரன் ஆகும். ஸோ இந்த எரரை இப்படி தான் சால்வ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.